பாண்டி கடைக்கு சேரன் பேர வச்சிருக்காங்க. அதனால எல்லாரும் சந்தோஷப்பட்டு பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா வானதி கடைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பாண்டி நம்ம பேர தான் கடைக்கு வச்சிருப்பான் அப்படின்னு சந்தோஷத்தோட வந்துட்டு இருக்காங்க. அப்ப கடையில யார் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சேரன் மெக்கானிக் ஷாப் இருக்கிறத பார்த்துட்டு வானதி ஷாக் ஆயிடுறாங்க. இந்த பாண்டி நம்ம பேர தான் வப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சா, அவங்க அண்ணன் பேரையே வச்சிருக்கான். என் பேர ஏன் வைக்கல? அப்படின்னு சொல்லிட்டு வானதி செம காண்டா இருக்காங்க. உடனேவும் பாண்டி வானதிய பார்த்துட்டு, "வானதி நீ வருவன்னு தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்ப தான் வர்ற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே வானதி முகமே சரியில்ல. சாமி கும்பிடும்போது நிலாவ தான் விளக்கேத்த சொல்லி பாண்டி சொல்றாங்க. அப்பவும் வானதிய சொல்லலன்னு சொல்லிட்டு வானதிக்கு கோவம். நம்மள பார்த்தா மனுஷியாவே இவனுக்கு தெரியல. இவங்க குடும்பம் இருந்தா இவங்கள தான் பெருசா நினைக்கிறான். நம்மள ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டேங்கான். நம்ம விளக்கேத்துனா விளக்கு எரியாதோ! நிலா தான் ஏத்தணுமோ! அப்டின்னு சொல்லிட்டு வானதி செம காண்டா இருக்கிறாங்க. உடனேவும் எல்லாரும் சாமி கும்பிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன வானதி முகமே சரியில்ல. பாண்டி வந்துட்டு "என்னாச்சு வானதி? நான் இன்னைக்கு கடை திறந்திருக்கேன். ஆனா நீ உன் முகத்துல சந்தோஷமே இல்ல. என்னாச்சு?" அப்படின்னு வானதி கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. "ஒண்ணும் இல்ல பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நின்னுட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல எல்லாரும் சரி கிளம்புறோம் அப்படின்னு போறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு "நான் கொஞ்ச நேரம் கடையில இருந்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு கடையில இருக்காங்க. அப்ப வானதி இருந்துட்டு பாண்டி கிட்ட சண்டை போடுறாங்க. "என்ன பாண்டி நான் உன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஆளுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன முக்கியமான ஆளுன்னு உனக்கு தோணவே இல்லல்ல? இங்க பாரு இந்த கடைக்கு என் பேர வைப்பன்னு நான் எதிர்பார்த்தேன். அதுதான் உங்க அண்ணன் பேர வச்ச. சரி சாமி கும்பிடும்போது முதல்ல விளக்கேத்துறதுக்கு என்னதான் சொல்லுவேன்னு நினைச்சா, அப்பவும் என்ன சொல்லல. உங்க அண்ணிய தான் விளக்கேத்தணும்னு சொல்லி சொல்ற. அப்பனா நான் எதுக்காக இந்த கடைக்கு வரணும்? நான் யாரு உனக்கு? நான் முக்கியமான ஆளே உனக்கு இல்லல்ல" அப்படின்ட்டு வானதி செம கோவமா பேசுறாங்க. உடனேவும் பாண்டி இருந்துகிட்டு, "இங்க பாரு இப்படிலாம் நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? சேரன் அண்ணன் எங்கள சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க. அவங்க எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியுமா? அதுக்காக தான் அவங்க பேர நான் வச்சேன். அதுவும் இல்லாம நிலா இருக்காங்கல்ல, அவங்க எந்த சம்மந்தமும் இல்லாம திடீர்னு எனக்காக இந்த கடை வைக்கிறதுக்காக பணம்லாம் குடுத்தாங்க. அவங்க தான் எங்க வீட்டுக்கு வந்து வாழ வந்த பொண்ணு. அதனால தான் அவங்க கையால நானு விளக்கேத்த சொன்னேன். இதெல்லாம் நீ பெருசா நெனச்சுக்கிடாத வானதி" அப்படிங்கிறாங்க. "இதெல்லாம் எனக்கு பெருசா தான் தெரியுது. நீ என்ன கண்டுக்கவே மாட்டேக்கல்ல. சரி நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு வானதி சொல்றாங்க. "என்ன வானதி சாப்பிட கூட செய்யல. நீ பாட்டுல கிளம்புறேங்கிற. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு கோவமா போறாங்க. பாண்டி இவ எதுக்காக கோச்சுக்கிறான்னே தெரிய மாட்டேங்குதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.